எறும்பும் புல்வெளிப்பூச்சியும். ஒரு பரவலான புல்வெளியில் ஒரு எறும்பு கோடை முழுவதும் கடினமாக உழைத்து குளிர்காலத்திற்கு உணவை குவித்தது. குளிர்காலத்திற்கு முன்னோக்கி விதைகளையும் தானியங்களையும் தனது அடுக்குமாடி வீட்டில் சேமித்தது. அதே நேரத்தில் ஒரு புல்வெளிப்பூச்சி கோடையை பாடல்களையும் விளையாட்டுகளையும் ஆடி எந்த கவலையும் இல்லாமல் கழித்தது. எறும்பை பார்த்து சிரித்தது. ஏன் இவ்வளவு கடினமாக வேலை செய்கிறாய்? இப்போது நிறைய உணவு இருக்கிறது. வாழ்க்கையை மகிழ்வாக அனுபவிக்க வேண்டும். குளிர்காலம் வந்தபோது எறும்பு தனது வீட்டில் ஆரவையாக இருந்தது, வசந்தம் வரும் வரை போதுமான உணவுடன். ஆனால் புல்வெளிப்பூச்சிக்கு கையால் ஒன்றும் இல்லை. எறும்பிடம் சென்று உதவி கேட்டு, தயவு செய்து உன் உணவை எனக்கு தா, நான் பசியால் வருந்துகிறேன் என்று கேட்டது. எறும்பு பதிலளித்தது, நான் இந்த உணவை சேமிக்க கடினமாக உழைத்தேன். நீயும் தயாராக இருக்க வேண்டியிருந்தது. இப்போது எனக்கு தேவை. புல்வெளிப்பூச்சி வெறும் கையுடன் வெளியேற வேண்டியிருந்தது. அவன் மிகவும் தாமதமாகவே தனது எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டியதை கண்டுபிடித்தான். பாடம்: கடினமாக உழைத்து எதிர்காலத்திற்கு தயாராக இருங்கள். நீங்கள் உங்களுக்கு உதவாதால் மற்றவர்களிடம் உதவியை எதிர்பார்க்காதீர்கள்.